ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த நாளிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். இந்த நாளிலே கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ மாறுமே நிறைவே, நீ வேண்டுமே நிறைவே, நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே, நீ மாறுமே நிறைவே, நீ வேண்டுமே நிறைவே, நீ போதுமே. ஆவியானவரே. நம்முடைய ஆண்டவராகிய நிறைவான அந்த நிறைவான ராஜா வரும்போது அந்த குறைவான வாழ்க்கையில அந்த நிறைவான ராஜா வரும்போது இந்த குறைவான நம்முடைய வாழ்க்கை நிறைவாய் மாறும். என்ன கலக்கத்தோடு கூட நம்ம வந்திருக்கோம், போராட்டத்தோடு கூட, நிந்தையோடு கூட, அவமானத்தோடு வந்திருக்கோம். வாழ்க்கையில ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கற்றுக்கிறார். ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கற்றுத்தருவார். ஆமென். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்ததை நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். ஓ எங்கள் நிறைவே. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் வாருமா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே.
பரிசுத்த ராஜா தேவாதி தேவன் நம் நடுவிலே வந்திருக்கிறார். அந்த இரக்கங்களின் தெய்வம், அந்த இரக்கத்தின் சிகரமான தெய்வம் நம்முடைய வாழ்விலே வரும்போது ஆமென் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. பிரியமான ஆமென் ஹல்லேலூயா. அவரோடு இந்த வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையில அவரை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை அதுதான் முக்கியம். அவர் கூட எத்தனை நாள் வாழ்ந்தாலும் அவருடைய சித்தத்தை அறிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்ம வாழணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தகப்பனே ஹல்லேலூயா. ஓடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஓடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஓடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தி உள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் சடாய் சர்வவல்லவரே. சொல்லுமா? எல் சடாய் சர்வவல்லவரே. காண்பவரே எல்லோயி, என்னை காண்பவரே. இசையா உம்மைத்தானே
சேர்ந்து சொல்லி பாடுவோமா? என் ஜீவனை அழிவில் நின்று நீத்தவரே என் இயேசையா, நீத்தவரே என் இயேசையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் சென்று. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஒரு இருப்பதுதான் உள்ளத்தின் வார்த்தையா, தகப்பனே உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் ஏக்கமையா. Hallelujah, 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 amen. அன்பு பிதாவே, ஒரு கரங்களில் எங்களை தாழ்த்தி நீர் மகிமைப்படுங்க. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அன்றுவரே நீருடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. சத்திய வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்துகிறீர்கள். உமது கரங்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்திலே நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 3ஆம் நாளிலே கலிலேயாவில கானா ஊரில் உள்ள ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது மரியாள் அங்கு இருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீசரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. கல்யாண விருந்துல அந்த நாட்களிலே, யூதருடைய நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் திராட்சை ரசம் தான் அங்கு மிக முக்கியமான ஒரு விருந்துக்கு முக்கியமான ஒரு உணவு. பிரியமானவர்களே, எந்த நாட்களிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால் பயங்கர சலசலப்பு ஏற்பட்டு விடுமே என்று சொல்லி மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு பாருங்க, அதை சொல்லிவிட்டு பாருங்க 3வது வசனத்துல திராட்சை ரசம் அவர்களுக்கு குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவர்களும் என்ன செஞ்சாங்க?
செஞ்சாங்க. பாருங்க, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி 6 கச்சாடிகள் அங்க வச்சிருந்தது. அப்போ அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பந்தி விசாரிப்பு காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நான் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இதற்கு காரணம், ஒரு சில காரணங்களை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். கல்யாண விருந்துல எல்லாரும் போகும்போது முதலாவதாக எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா, மாப்பிள்ளைய பார்க்க மாட்டாங்க, பொண்ணை பார்க்க மாட்டாங்க, மண்டபத்தை பார்க்க மாட்டாங்க, அங்க இருக்கிற அலங்கரிப்புகளை பார்க்க மாட்டார்கள். எது முக்கியம் அப்படின்னு சொன்னா, அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய விருந்து மட்டுமே. பிரியமானவர்களே, அந்த விருந்து சாலையிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து சொல்லுகிறார், இவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொல்லி. இயேசு சொல்றாரு, சரியா, உனக்கும் எனக்கும் என இங்க வேலை வரல அப்படின்னு சொல்லி. இயேசுவின் தாய் மரியாள் பார்த்து, வேலைக்காரர் பார்த்து, இவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த 6 கச்சாடிகள்ல தண்ணீர் நிரப்ப சொன்னாரு. தண்ணீரை ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. கொண்டு போய் கொடுத்தா அது திராட்சை ரசமாய் மாறினது. பிரியமானவர்களே, அது எங்கிருந்து எப்படி மாறுகிறது, என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் பார்க்கும்போது, இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, 5வது 6வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யூதர்கள் வந்து சுத்திகரிக்கும் முறைமையின்படியே வெளியிலிருந்து வரும்போது கால்களை கழுவி விட்டு உள்ளே வருவார்கள். இன்றைக்கு லாக்டவுன் நாட்களில் நம்ம என்ன செய்யறோம், வெளியே போயிட்டு வந்து கால்களை கழுவிட்டு இருக்கிறோம். பாருங்க, அந்த பாத்திரங்களை அப்புறம் நம்ம நினைக்கிறோமா நினைக்க மாட்டோமா அப்படிங்கிறது தெரியல. இங்க வெளியே வருகிறவர்களுக்கு பார்வைக்காக அல்லது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஏதோ ஒரு சடங்காச்சாரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். வேலைக்காரர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, ஏதோ ஒருத்தர் ஒண்ணு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க, இங்க கூட இருந்த சீசர்கள் பார்க்கிறாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டது யாருக்குமே தெரியாது. மரியாள் வந்து சொன்ன உடனே ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். ஆனா செய்வதற்காக ஆண்டவர் எதை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, வெளியே இருக்கிற ஒரு கச்சாடி, 6 கச்சாடிகளை ஆண்டவர் கண்ணோக்குகிறார்.
அவருடைய பார்வை அந்த கச்சாடியின் மேல பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வை எதன் மேல படுகிறதோ அதை தேவன் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். யார் மேல அவருடைய பார்வை படுகிறதோ அவர்களை ஆண்டவர் உயர்த்தி விடுவார். ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம் நம்மை உயர்த்தணும். ஆகவேதான் அந்த பக்தன் பாடுகிற பொழுது ஒரு பக்தன் பாடுகிறார், அழகான கண்கள் என்மேல் ஆமென் பட்ட உடனே ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, என் வாழ்க்கையே மாறினது, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமைப்படியே வெளியே வைத்திருந்தார்கள். தள்ளப்பட்ட இடத்துல, ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல இருந்தது. அது கிச்சன் வரைக்கும் போகுமா? அது பந்தி சாலை வரைக்கும் போகுமா? போக முடியாது. அது ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல, ஏதோ ஒரு மூலையில வர்ற இடத்துல, அந்த முற்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரம் ஒரு கால்களை கழுவக்கூடிய, கைகளை கழுவக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாத்திரம். யூதர்கள் என்ன செய்றாங்க? வெளியே வந்தோடனே கால்களை கழுவி உள்ள வரவேற்கிறது யூதருடைய பாரம்பரியத்தின்படி இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த முறைமையின்படி இருந்ததான அந்த பாத்திரத்தின் மீது தேவனுடைய கண்கள் பட்டது. கண்கள் பட்ட உடனே ஆண்டவர் பாருங்க, சோத்திரம், அவர் ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்கிறார். இந்த பாத்திரத்தையும் கொண்டு போய் பந்தி சாலையில ஆமென் பந்தி விசாரிப்பு நடக்கிற அந்த இடத்துல வச்சா எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய கண்ணோட்டமே அப்படித்தான் இருக்கு. நாம நினைப்போம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக இடங்களில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மேல இருக்கிறவங்கள இவனெல்லாம் போய் இப்படி எல்லாம் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவனை கீழே தள்ளனான்னு நினைக்கிற கூட்டங்கள் இருக்கிற சமயங்களில ஆண்டவர் பாருங்க, வெளியே இருக்கிற பாத்திரத்தை உள்ளே கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அந்த வரைத்து பாருங்க, இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட வேலை செய்வதா? இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதா? நம்ம ஒரு சின்ன வண்டி வாங்கிட்டோம், சின்ன கார் வாங்கிட்டோம் அப்படின்னா நினைப்பாங்க எல்லாருமே, இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதா? ஒரு வீடு கட்டிட்டா போதும், இவர்களெல்லாம் இந்த மாதிரி வீடு கட்டுறதா அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவருடைய பார்வை அப்படி அல்ல. இன்னமும் மேல 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 உயர்த்தி கொண்டே அவர் போகிறார். நம்மை உயர்த்துவதுதான் ஆண்டவருடைய நோக்கம். வெளியே வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உள்ளே கொண்டு வந்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் கொண்டார். எத்தனையோ பேர் அதுல என்ன செஞ்சிருப்பாங்க? தண்ணீர் எடுத்து கால்ல கழுவி இருக்கலாம், எத்தனையோ பேர் பார்த்து இருக்கலாம். அத்தனை பேருக்கும் அது இந்த காரியம் தோன்றவில்லை. இது ஏதோ வெளியே வைக்கப்பட்டிருந்த பாத்திரம், தள்ளப்பட்ட பாத்திரம், ஒதுக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லித்தான் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் பிரியமானவர்களே நம்மை அப்படி பார்க்கிறது இல்லை. எல்லாருமே அப்படி நம்மளை ஒதுக்கி வச்சாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமென், அது விசேஷித்த பாத்திரமாக நம்மை பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த விசேஷித்த தேவ அபிஷேகம் நமக்குள்ள வந்தா போதும், விசேஷித்த தேவ மகிமை நமக்குள்ள வந்தா போதும், விசேஷித்த தேவ ஆமென் வல்லமை நமக்குள்ள வந்தா போதும். ஆனாலே ஆமென் ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமை நமக்குள்ள வந்தா போதும், நம்மை வித்தியாசமாய் மாற்றி நம்மை உயர்த்தி விடுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய கண்கள் நம்ம மேல படணும், அவருடைய பார்வை அது மேல விழுகுது. உண்மையில ஆண்டவர் அவருடைய கண்கள் பட்டு கொண்டிருக்கிறது. நான் சாதாரணமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கால்களை கழுவுறது போல ஒரு சாதாரணமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், சாதாரணமான நிலையில் இருக்கிறேன், ஒரு கூலி தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு கடை வச்சிருக்கிறேன், சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன காரியத்துல தான் ஈடுபட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன வீடு தான் கட்டி இருக்கிறேன். பிரியமானவர்களே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்திற்கு கர்த்தர் அதிகாரியாக கொண்டு போவார். நம்மை தேவன் உயர்த்துகிற தெய்வம். என்னுடைய கண்கள் நம்ம மேல படும். யாருமே நம்மளை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம், இப்படிப்பட்ட சிந்தனை யாருக்குமே வராது. ஆனா ஆண்டவர் பாருங்க,
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் தீர்மானம் கொண்டவராய் இருக்கிறபடினாலே பாருங்க, அவன் அந்த கச்சாடிய வெளியே அவன் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவன் அங்கிருந்து அவன் ஒரு சில மாற்றத்தை பண்ணி கொண்டு வராரு பாருங்க. அதுக்குள்ள தண்ணீரை ஊற்ற சொன்னாரு, தண்ணீரை ஊத்துறாங்க. ஊத்துன உடனே அதை ஆண்டவர் அவன் சோத்திரம், இப்ப கொண்டு போய் கொடுங்க. அந்த திராட்சை ரசம் ஆமேன் சோத்திரம் பாருங்க, அதை கொண்டு போய் கொடுத்தவர்களுக்கு அவன் வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அங்க பந்தி விசாரிப்புக்காரனுக்கு ஒருத்தருக்கு தெரியல. பிரியமானவர்கள், அது போலதான் உன்னை உயர்த்தின காரியம் ஆமேன் சோத்திரம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஆமேன். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தோம், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆமேன் சோத்திர உலகம் பார்த்து வியக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறார். பாருங்க, மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்றாங்க, அம்மா எல்லாருமே என்ன செய்வாங்க, எல்லாரும் திருப்தி அடைந்த பின்புதான் ருசி குறைந்ததை கொடுப்பாங்க. நீங்க இதுவரைக்கும் நல்ல திராட்சை ரசத்தை வச்சிருந்தீங்களே, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பார்வை அந்த கச்சாடியின் மேலே விழுந்தது. தேவனுடைய சித்தம் அவன் அந்த கச்சாடியின் மேலே இருந்தது. பிரியமானவர்களே, உன் மீது ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது, உன் மேல ஆண்டவருடைய தீர்மானம் இருக்கிறது, உன் மேல தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. அவன் உன்னை அநேகருக்கு தேவன் பயன்படுத்த அவன் இந்த நாளிலே சித்தம் கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே தேவன் நம்மை கொண்டு போகும்போது நம்ம நினைச்சு பார்ப்போம், அவன் யாரும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு என்ன கொண்டு கர்த்தர் செய்யக்கூடாது. தேவனவர்களே, தேவனுக்கு ஆமென் சோத்திரம் விட்டு கொடுக்கணும். இரண்டாவதாக இந்த இடத்துல நான் பார்க்கிற பொழுது அதே 6வது வசனத்தை வாசிக்கும் போது பிரியமானவர்களே, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே பாரம்பரியத்தின்படியே அது வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பாரம்பரியத்தின்படி, அந்த யூத குலத்தின்படி அது வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரம், அதை தேவன் என்ன செய்கிறார், அந்த சட்ட திட்டங்களை உடைத்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் பாருங்க, ஏழ்மையில் இருக்கிறோம், தாழ்மையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் ராஜாக்கள் ஆசாரிகளா மாற்றி நிறுத்துறாரு. ஆனா ஒரு சில பேர் நினைப்பாங்க, இவனெல்லாம் போய் வந்துட்டானா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கும், இந்த உலகம் நம்மை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது ஆமென் சோத்திரம் யாரும் தடை பண்ண முடியாது. கால் கழுவ வச்ச தொட்டி தானே, சாதாரண வேலை செய்யக்கூடியது தானே, இது சாதாரண பாத்திரம் தானே. பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் அப்படி பார்க்கல. ஆமென். எப்போதுமே அவருடைய பார்வை ஒரு வித்தியாசமான பார்வை தான். அவர் பாருங்க, நம்மை கொண்டு அநேகருக்கு போஷிக்கும்படி கர்த்தர் வைக்க போகிறார். திட்டம் பாருங்க, ஸ்தோத்திரம். யூதருடைய முறைமையின்படியே இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிட்டு இன்னும் அந்த சாங்கியம் சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. இனி நாள் பார்க்கிறது, குறி கேட்கிறது, இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த முறைமையை விட்டு வெளியே வந்தா தானே நம்ம அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆண்டவருடைய பார்வை நம்ம மேல படுகிறது. ஆனா பாருங்க, நாம விட்டு கொடுக்கிறது இல்லை. இவர்கள் பாருங்க, தங்களை சுத்திகரிக்கும் முறைமைப்படி வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரத்தை இவர்கள் தேவனுடைய திட்டத்திற்கு என்று விட்டு கொடுத்தார். பிரியமானவர்கள், சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த முறைமையின்படி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை தேவன் வெளியே கொண்டு வர விரும்பினார். உன்னுடைய சடங்காச்சாரங்களை விட்டு வெளியே வரணும். உன்னுடைய சாதி, உன்னுடைய குலம், உன்னுடைய கோத்திரத்தை விட்டு வெளியே வரணும். உன்னுடைய எல்லா காரியத்தை விட்டு நீ வெளியே வரும்போது தேவனுடைய திட்டம் உன்னிலே நிறைவேறும். அநேகருடைய வாழ்க்கையில திராட்சை ரசம் என்பது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, அநேகர் பருகி விட்டு அவ்வளவு திருப்தி அடைந்தார்கள்.
அப்படி திருப்தி அடைந்தார்கள் என்று சொன்னால், நம்மை கொண்டு யார் திருப்தி அடைகிறார்கள், சந்தோஷம் பெறுகிறார்கள்? பிரியமானவர்களே, நாம் அப்படி சந்தோஷம் அடையணும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரணும். சொந்த ஜாதியில பொண்ணு எடுக்கிறது, சொந்த ஜாதியில காரியங்களை கலந்துக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஜாதி வேற்றுமைங்கிறத விட்டு வெளியே வரணும். குலம் கோத்திரத்தை விட்டு வெளியே வரணும். இயேசுவினுடைய பிள்ளையாய், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளையாய் நீ வந்து விட்டால், ஆமென், ஸ்தோத்திரம், அதெல்லாம் மறந்துடணும். அப்பதான் உன்னை விருந்துசாலைக்கு கத்த கொண்டு போவார். அப்பதான் உன்னில் இருக்கிற தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். உனக்குள்ள சந்தோஷம் கடந்து வரும், உனக்குள்ள சமாதானம் கடந்து. உன்னை பார்க்கிறவங்க, அவன் எப்படி இந்த ஆச்சரியமான அற்புதம் நடந்தது, இது நடக்கும். உன் வாழ்க்கையில இது நடக்கணும். நடக்கணும் அப்படின்னா நீ அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரணும். அந்த யூதருடைய முறைமைப்படி, சட்டத்தின்படி, ஆமென், அது ஏதோ ஒரு மூலையில வச்சிருந்தது, அது கூட அவங்களுக்கு தெரியாது. பாருங்க, ஆழ்ந்த நிலைமையில் இருப்பாங்க. இவங்களை உயர்த்தணும்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சுட்டா, ஐயோ எங்க குலம் என்ன, எங்க கோத்திரம் என்ன, எங்க ஜாதி என்ன, நாங்க என்ன அப்படிங்க இப்படிங்க அப்படிம்பாங்க. யானைங்க, எலிங்க, பூனைங்க. பிரியமானவர்களே, இந்த ஜாதியெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. இந்த யூதருடைய முறைமைப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி, இந்த குலம், கோத்திரம், இதை பார்க்கிறவங்க எல்லாம், இதை பார்த்துட்டு நீ இருந்தீங்கன்னு சொன்னா நீ பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அங்க எந்த ஜாதி வித்தியாசம் கிடையாது, வேற்றுமை கிடையாது, ஆண் என்று பெண் என்று கிடையாது, பிரியமானவர்கள் உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது. தேவனோடு கூட நம்ம இருக்க போகிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த விருந்து சாலையில நீ அநேகரை மகிழ்ச்சி ஆக்கணும்னு சொன்னா, மகிழ்விக்கணும்னா, ஆமென், அந்த பாரம்பரிய கட்டுகளிலிருந்து நீ வெளியே வரணும். ஆண்டவர் விடுதலையாக்குகிறவர், ஆண்டவர் உன்னை விடுவிப்பான். ஆண்டவனுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் சொன்னா நீ அதை விட்டு வெளியே வரணும். ஆண்டு பாருங்க, இந்த கச்சாடி, ஆமீன், சோதர், அதை விட்டு வெளியே வந்தது. அதிலிருந்து தேவன் விடுதலையாக்கினான். இன்னைக்கு நிறைய பேரு சபைக்குள்ளேயே நிறைய ஜாதி பார்க்கிறது. இந்த ஜாதியில பிரியமானவர்களை, நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. எனக்கு நிறைய போன் கால் வரும், இந்த ஜாதியில பொண்ணு இருக்குங்களா, அந்த ஜாதியில பொண்ணு இருக்குங்களா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க எல்லாரும் பரலோக ஜாதி. அதை விட்டு நீ வெளியே வரணும். அப்பதான் உனக்குள்ள இருக்கிற தண்ணீர் திராட்சை ரசமா மாறும். இல்லாட்டி நீ காலியா தருவணும். பாருங்க, அது காலியா இருந்திருக்கு அந்த கச்சாடி, அதை தண்ணீர் நிரப்புறாங்க, அதை கொண்டு வர்றாங்க வேலைக்காரங்க. எப்படி கொண்டு வருவாங்க பிரியமானவர்களே? நீ விட்டு கொடுக்கல, இல்ல அவங்க யூதர்கள் இது அது தேவையில்லை சொல்லி இருந்தாங்க அப்படின்னா உள்ளே வந்திருக்காங்க. தேவனுடைய திட்டம் இருந்தது, தீர்மானம் இருந்தது. யாரும் எந்த நலம் போல எதுவுமே சொல்லல. வெளியே வந்தது, யூதருடைய முறைமையை விட்டு வெளியே வந்தது, சடங்காச்சாரத்தை விட்டு வெளியே வந்தது. அந்த நாள் பார்க்கிற, குறி பார்க்கிற, திசை பார்க்கிற, கிழமை பார்க்கிற எல்லாத்தையும் அதை விட்டு வெளியே வா. உன்னை கர்த்தர் உன்னுடைய ஆமென் உனக்குள்ளே அற்புதத்தை செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆமென். மூன்றாவதாக, தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரமாயிருந்தது. தேவனுடைய திட்டத்திற்கு, செயல்பாடுகளுக்கு அது ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரமாயிருந்தது. அவர்கள் எல்லாரும் அங்க இருந்தாங்க. அந்த பாத்திரத்தை எதுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி யாரும் கேட்கல. ஆண்டவர் செய்தா நல்லதுதான் செய்வார். ஆண்டவர் செய்தா எதுக்கு கொண்டு போவாரு? எதுக்கு கொண்டு வராரு? எதுக்கு இந்த ஊருக்கு கொண்டு வருவார்? எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வராரு? ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வரார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நடத்துகிற பாதையில ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு அவருக்கு பின்னாடி போனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த பாத்திரம் அவருக்கு, ஆமென், அவர் செய்கைக்கு, அவருடைய செயல்பாடுகளுக்கு
அவருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, சுயத்திற்கு அல்ல, சுய வேலைக்கு அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அப்படின்னு சொன்னார். ஒப்பு கொடுக்க முடியுமா? பிரியமானவர்களே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்திற்கு நீ அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, இன்னும் இடங்களை நம்ம வேதத்துல நம்ம வாசித்துக் கொண்டிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் யாத்திரை போயிட்டு இருக்கும்போது படகு கவிழத்தக்கதாக, கப்பல் மூழ்கத்தக்கதான பிரச்சனை. அவர்கள் எங்கேயோ போக வேண்டியவர்கள். ஆனால் பாருங்க, அங்க போர்ச்சேவகர்கள் விலங்கு போட்டு இவனை கூட்டிட்டு போறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், பாருங்க எங்க போய் சேராங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரியுமா? அந்த தீவுல போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அங்க போய் என்ன நடக்குது தெரியுங்களா? அங்க போய் பாம்பு கடிச்சது, அவன் உதறி போட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நடத்துகிற பாதையில போகும்போது, தேவனுடைய திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய விருப்பத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய ஸ்தோத்திரம் சிந்தனைக்கு நாம் விட்டு கொடுக்கும் போது, அவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறார். நிறைய பேரு ஆண்டவருடைய திட்டம் இதுவா, இந்த ஊருக்கான போறது அப்படின்னு. இல்லைங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. தேவன் வெளியே வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை அப்படியே விட்டுல, வெளியே கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு அற்புதத்தை நடத்த போறாரு, பலருக்கு ஆசீர்வாதமா வைக்க போறாரு அப்படின்னா ஸ்தோத்திரம். இது நமக்கு பெருசா தெரியறதில்லை. அநேகருக்கு எனக்கு அந்த வாழ்க்கையே போதும், இந்த வாழ்க்கையே மேலானது. சில ஜனங்கள் சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல யாத்திராமத்துல நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, எங்களுக்கு அங்கேயே நல்லா இருந்திருப்போமே அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, என்ன அற்புதங்கள் நடந்தாலும், எது நடந்தாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க? நம்முடைய பழைய காரியத்தை தான் நினைக்கிறாங்க. நம்ம இப்படியே இருந்துடும், நம்ம தாழ்த்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க ஒரு வரையறைக்குட்பட்ட இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா வெளியே கொண்டு வரோம். கில்கால் என்கிறதான வட்டம், கில்கால் என்றால் வட்டம், கில்காலை விட்டு வெளியே வரணும். ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு வரையறைக்குள்ள பிரியமானவர்களே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலை தான் நான் செய்ய முடியும், இது மட்டும்தான் என்னுடைய வேலை, இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இது மட்டும்தான் ஆண்டவரை நான் செய்ய முடியும். பிரியமானவர்களே, உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்து வந்து அந்த திராட்சை ரசத்தை பருகிவிட்டு தித்திப்பான திராட்சை ரசம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு சொல்றாங்க. ருசி பார்த்து விட்டு கேட்கிறாங்க, கடைசி வரைக்கும் இந்த ரசம் எப்படி இருந்துச்சு? பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த அற்புதம் ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் செய்த அற்புதம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம், பாரம்பரியத்தை விட்டு வந்த பாத்திரம், தேவனுடைய பார்வையிலே பட்ட பாத்திரம். 3 காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, தேவனுடைய பார்வை அந்த பாத்திரத்தின் மேல் படுகிறது. இரண்டாவது, அது பட்ட உடனே பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்தது. மூன்றாவது, தேவனுடைய திட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பிரியமானவர்களே,
இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். இந்த 3 காரியத்தை நம்முடைய சிந்தனையிலே நாம் வைத்திருக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்படின்னா அல்லேலூயா. ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாரே. ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து ஆமென். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை அப்படியே வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல படுத்தோம். வேலைக்காரன் கழுவுவது, ஒப்பு கொடுப்பது தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம். தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற தகுந்த 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதான 6 கச்சாடிகள் வைக்கப்பட்டது. 6 கச்சாடி. அவன் நம்மளை யார் அந்த கச்சாடி? நான் ஆண்டவருக்கு உபயோகப்பட முடியும், நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். அல்லது பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். நீ பாரம்பரிய வாழ்க்கை வேண்டாம். யூதருடைய முறைமைப்படி வாழ்கிற அந்த வாழ்க்கை வேண்டாம். அதை விட்டு வெளியே வருவோம். தேவன் நம்மை பிரகாசிக்க போகிறார். தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ண போகிறார். நம்மிலே ருசியுள்ள திராட்சை ரசமாய் வாழ்க்கையே ருசிகரமான வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாக நம்மை மாற்ற போகிறார். ஒன்றுமில்லாத காருண்யத்தாரே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத காருண்யத்தாரே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். அன்புள்ள பிதாவே, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறோம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். உடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாரம்பரியத்தை விட்டு நாங்கள் வெளியே வருகிறோம். தெய்வ திட்டத்தை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆண்டவரே ருசியுள்ள திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரமாய் ஆண்டவரே உடைய கரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன செய்வதற்கு நாங்கள் தகுதியுள்ள பாத்திரமா நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோமா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோமா. நீர் பிரயோஜனப்படுத்துகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவர் பெற்றுக் கொள்வார்களா? ஆண்டவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் இவர்களை கர்த்தர் உயர்த்துவீராக. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியமாவான் என்று சொன்னீர்கள். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே குறைவில் இருந்தாலும் நிறைவுள்ள ஆசீர்வாதங்களிலே கர்த்தர் ஆண்டவரை காண செய்கிறார். கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னவரே, வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். மத கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.